சேலம் மாநாட்டில் தலைவர் விஜய் சொன்னது போலவே செய்து காட்டிய தோழர்கள். கரூர் துயர சம்பவத்துக்கு பின்னர் தலைவர் விஜயோட மக்கள் சந்திப்பு மாநாடு ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா திரும்பவும் சமீபத்துல சேலத்துல நடந்தது. அதுல விஜய் அவரை கவர்ந்த ஒரு கியூட்டான வீடியோவை பத்தி பேசியிருந்தாரு. உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜயமா அப்பா விஜய்னு சொல்லுப்பா. ஒரு அம்மா கிட்ட மைக்க நீட்டி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கும்போது பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா விஜய்னு சொல்லுமான்னு சொல்றான். தயவு செஞ்சு அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாரையுமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வையுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இப்போ தலைவர் விஜய் சொன்ன அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஓட்டு இல்லாத சின்ன பசங்க தான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு பிற கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விமர்சனம் பண்றவங்கள நோஸ்கட் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்போ அரங்கேறி இருக்கு. ஒரு பிறந்தநாள் விழாவில் வைக்கப்பட்டிருந்த வாழ்த்து பேனர் தான் இப்போ பலரையுமே கவர்ந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு குழந்தையோட பிறந்தநாள் விழாவுக்கு பேனர் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த பேனர்ல எழுதியிருந்த வாசகம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி இருக்கு. அதுல அப்படி என்ன எழுதியிருந்ததுன்னா, எங்களுக்கு வாக்குகள் இல்லதான், ஆனா எங்களோட பெற்றோருக்கு வாக்குகள் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது அங்கிள் என்ற அர்த்தத்துடன் we are not voters, let not forget uncle that our parents are voters அப்படின்னு எழுதி அதுல சில குழந்தைகளோட போட்டோக்களும் ஒட்டி இருந்தாங்க. தலைவர் விஜய் சொன்னது போலவே இப்போ தமிழ்நாடு முழுக்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு.